ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் நம்ம கதிருக்கு ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி என்ன தான் பிளான் பண்ணாலும் கடைசி நேரத்தில் நம்ம மாயா வந்து கதிருக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க. அதோடு இல்லாமல் நம்ம ரெகுராம் எல்லாரும் ஜீவாவுக்கு கண்டிப்பாக சொத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்வதியெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம மாயா செம்ம அதிரடியாக வந்து கதிருக்காக உரிமை குரல் கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புவனேஸ்வரியும் கண்டிப்பாக ரெகுராம பழி வாங்கணும்னா நம்ம கதிரை வந்து தீர்த்து கட்டணும். நம்ம என்னதான் பிரச்சனை பண்ணாலும் கடைசி நேரத்தில் அந்த ஹோட்டலை மூட வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது இப்போ என்னடானா அந்த கதிரோட ஹோட்டலை நல்லபடியாக தான் நடந்துட்டுருக்கு. இதோட விடக்கூடாது, கதிர்க்கு மேலே ஒரு பெரிய பழி வரணும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ஒரு பிளான் பண்ணி சரின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கையில் வைக்கிறாங்க. அதோடு இல்லாமல் ஒருத்தவங்களோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி செய்துட்டு அந்த பொருளை நம்ம கதிரோட ஹோட்டல்லே வைக்கிறாங்க. இதில் வந்து கதிரோட கைரேகை வந்துட்டுன்னா அதுக்கப்புறமா கதிர் வந்து ஜெயிலுக்கு தான் போவான் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் கதிரும் ஹோட்டலில் வழக்கம் போல் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொருளை பார்த்த உடனே என்னடா யார் இந்த பொருளை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொருளை எடுக்கிறாங்க. கைரேகை அதில் பதியுது. அதோடு இல்லாமல் அதை எடுத்து அவங்க ஓனர்கிட்ட எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிருக்கு, என்ன யார் பிரச்சனை பண்ணாங்கன்னு தெரியலை, இந்த டேபிளில் இருந்துச்சு நானும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் இந்த விஷயம் எல்லாமே நம்ம மாயாவுக்கு தெரிய வருது. மாயாவும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கும், கதிர் நீ தேவையில்லாம உன்னோட கைரேகையை வச்சுட்டு எனக்கு ஏதோ இதுவும் புவனேஸ்வரோட வேலையாக தான் இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் அதிரடியாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. புவனேஸ்வரியும் கண்டிப்பாக யாருக்கு உயிருக்கோ ஆபத்தாக இருக்குல்ல, நீங்கள் வந்து விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதோடு இல்லாமல் இந்த பொருளில் யாருக்கு கைரேகை இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அதிகாரிகள்கிட்ட சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த அதிகாரிகளும் அதை டெஸ்ட் எடுக்கிறதுக்காக தயாராகும்போது நம்ம மாயாவுக்கு ஏற்கனவே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு பசுபதியை மயக்கம் அடைய வச்சு அந்த பசுபதியோட கைரேகையை அந்த பொருளில் வர மாதிரி செய்துடுறாங்க. இது எதுவுமே தெரியாமல் புவனேஸ்வரி வந்து அந்த அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதிகாரிகளும் சரி யாருக்கு கைரேகையோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது கரெக்டாக பசுபதியோட கைரேகையோட மேட்ச் ஆகுது. அதை பார்த்த உடனே புவனேஸ்வரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுறாங்க. நம்ம ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது கதிரை மாட்டி விடலான்னு சொல்லிட்டு யோசிச்சா இந்த வாட்டி இந்த மாயா வந்து சொதப்பிட்டா போலையே, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயாவாக தான் இருக்கும், இவளை வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அடுத்து என்ன தான் பிளான் பண்ணாலும் அதெல்லாம் நடக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம மாயாவுக்கும் சீனுவுக்கும் கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிய வருது. அதோடு இல்லாமல் நம்ம ஜானகி ரெகுராம் எல்லாரும் குடும்பத்தில் இருக்கும்போது நம்ம ஜானகியும் ரெகுராம் கிட்ட ஆமாம் ஏற்கனவே வந்து அவங்க முடிவு பண்ணதெல்லாம் சரியாக தான் இருக்குது, எப்போ ஜீவா இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவனுக்கும் சொத்தில் பங்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அங்கே லாயர் எல்லாம் வந்ததை கவனித்த உடனே பார்வதியும் பத்மாவும் எதுக்காக இப்போ தேவையில்லாமல் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு லாயர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது ஜானகியும் யாருன்னே தெரியாத அந்த ஜீவாவுக்கு ஆதரவாக இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னைக்கு வந்து ஜீவா உயிரோட இருக்கான் நல்லபடியாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்ததோ அன்னைக்கு வந்து இவங்க முடிவெடுத்ததான் ஜீவா என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவனுக்கு சொத்தில் பங்கு இருக்க அந்த மாதிரி சொன்ன உடனே அதை கேட்ட பார்வதி பத்மா டென்ஷன் ஆகி இனிமே வந்து விடவே கூடாது, கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெகுராம் கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. மாயா இதோட விடுற மாதிரி இல்லை, மாயா செம்ம அதிரடியாக வந்து ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. கண்டிப்பாக ஜீவா வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிறாங்க. அதோடு இல்லாமல் நம்ம ஜானகிக்கு கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடிய சீக்கிரமாக தெரிய வர போகுதுன்னே சொல்லலாம். நம்ம மாயா செம அதிரடியாக கதிர்க்காக அந்த வீட்டில் உரிமை குரல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஜீவா யார் அப்படிங்கிற ஒரு உண்மையை சீக்கிரமாக நிரூபிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். இனி ரெகுராமோட முடிவு என்னவா இருக்க போகுது?